பொழப்புக்கு டெம்ப்ளேட் தேடுறவன். நான் பிறந்ததே டெம்ப்ளேட்ல தான். லீகலா செல்ஃப் எடுக்காத மாதிரி இறங்கி இறங்கி அடிப்பாங்க. சன் நியூஸ் கார்டு போடுறவன் கோர்ட்டுக்கு போய் சார் இவங்க 6 படம் போடுறாங்க சார், 6 படம் போட்டா உனக்கு என்னப்பா அப்படின்னு தச்சு கேட்பாரு. சார் உங்களுக்கு அது புரியாது சார். வச்சு இறக்குறாங்க பாருங்க ரீல்ஸ். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான், பேரு விளங்க சிந்து பாடணும், சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் அப்படின்னு பாட்டு இறக்குறான். அந்த பாட்டுக்கு எவ்வளவு ஃபீலிங். டைமிங் தான் முக்கியம். முன்படுத்திட்டான் அழுகுறான். சிஎம் எப்போ வாக்கிங் போவாரு? அவரு என்ன கடுப்புல இருந்தாங்க. நீங்க எங்க அன்னைக்குன்னு பார்த்து ஃபேமிலியோட வாக்கிங் போறீங்க? கோர்ட்ல போய் சொல்லுங்கடா. அண்ணா உங்க விஜய் போன வாரம் தானே பணக்காரனுக்கு ஒரு பாப்பா ஒரு விளக்கம் சொல்லுச்சு. பணக்காரனுக்கு 10 புருஷன் வச்சிருக்கிறவன் கூட்டுறவன். ஆமா, பணக்காரனா இருக்கிறவன் எவ்வளவு வச்சுக்குவான்னு சொல்லி அதுக்கு பதில் போனாங்க. யாருக்கு நல்ல தகப்பன் தாய் நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன் தான் உண்மையான பணக்காரன். யாரா பணக்காரன்? நல்ல தாய் நல்ல தகப்பன் நல்ல நண்பர்கள் இருக்கிறவன் தான்டா உண்மையான பணக்காரன். ரஜினி நண்பர்களே, இப்ப என்ன ஆச்சுன்னா, என்ன நேரத்துல விர்ச்சுவல் வாரியர்னு பேர் வச்சாரோ என்னவோ தெரியல. என்ன குலவெறியில் இருந்தாங்களோ. அதாவது அவர் என்ன நினைச்சாருன்னா, இவ்வளவு நாளா அவர் ட்ரெயின் பண்ணி வச்சிருந்த க்ரௌடு வந்து ரஜினி அடிக்கிறது, அஜித் அடிக்கிறது, சிவகார்த்திகேயன் அடிக்கிறது, உதயநிதி அடிக்கிறது, ஸ்டாலின் அடிக்கிறது, இப்படின்னு அடுத்தவங்களை அடிச்சு பழகி இருந்து அந்த இரும்பு அடிச்சு கையை காப்பு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா இல்லை, அது மாதிரி வெறி ஏறி போய் அடுத்தவங்களை பற்றி ஆபாசமாக பேசி பழகினவனுங்களை கடைசியாக தனியாக விட்டோம்னா என்ன பண்ணுவானுங்க? கண்ணாடியை பார்த்து அவனுங்களே அசிங்கமாக திட்டுவானுங்கல்ல. அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டானுங்க விஜய் ஃபேன்ஸு. அங்கே சுற்றி இங்கே சுற்றி அவனை கடிச்சு இவனை கடிச்சு கடைசியாக அவங்க அண்ணனையே கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அட்டின்னு அட்டி உங்க அட்டி எங்கள் அட்டி இல்லை, ஊரை போட்டு அடிக்கிறானுங்க. அதுலேயும் அந்த தமிழ்காரன் காதில் விழுகிற மாதிரி போட்டு பொழக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மத்தியில் இவனுங்க தான் இப்படி படுத்துறானுங்கன்னா, அவன் பாட்டுக்கு ஒரு 4 நியூஸை போட்டுக்கிட்டு டிபேட்டை முடிச்சுட்டு போயிருப்பாங்க. சும்மா இருந்தவங்கள என்ன சன்னி நியூஸா, சன்னி நியூஸ் ஏதோ ஒன்று என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதே நீ எல்லாம் பொழப்புக்கு டெம்ப்ளேட் தேடுறவன். நான் பிறந்ததே டெம்ப்ளேட்ல தான். ஏண்டா சன் நியூஸ்காரங்கிட்ட போயாடா ஒப்பிழுப்பீங்க? ஏதாவது ஒரு நீங்க வந்து புதிய தலைமுறை மாதிரி யார்கிட்டயோ ஒப்பிழுக்கிறனா பரவாயில்ல, அவர் பக்கமா எழுதுவாரு, யாரும் படிக்க மாட்டாங்க. சன் நியூஸ் கிட்ட போய் ஒப்பிழுப்பீங்க. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த பாலிமர்காரன்ட்டையும் சன் நியூஸ் கார்டு போடுறவன்ட்டையும் மாட்டவே கூடாது. பாலிமர்காரன் வீடியோ போட்டு உன்னை சதைச்சிருவான். ஆமா, அவருக்கு சாதி வெறியனா வேற இருப்பான், அது வேற விஷயம். ஆனா அவன் பண்றது வந்து நெகட்டிவ் சொல்றேன். அவன் வந்து அப்யூஸ் பண்ணுவான். உன்னை வந்து ஏன்டா வாழ்கிறோம் இந்த வாழ்க்கைன்னு தெரிகிற மாதிரி ஜேர்னலிசம்ங்கிற எல்லையை தாண்டி ஒன்று பண்ணுவான். ஆனால் நீ எந்த கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டினாலும் லீகலாக செல்ஃப் எடுக்காத மாதிரி இறங்கி அடிப்பாங்க. சன் நியூஸ் கார்டு போடுறவன் அதில் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனா இட் இஸ் பார்ட் ஆஃப் ஜேர்னலிசம். என்ன சொல்லுவோம்? கோர்ட்டுக்கு போய் சார் இவங்க 6 படம் போடுறாங்க சார், 6 படம் போட்டா உனக்கு என்னப்பா அப்படின்னு தச்சு கேட்பாரு. சார் உங்களுக்கு அது புரியாது சார். நான் இருக்கேன், கௌரவம் பார்க்காம என் தோல்ல சாஞ்சுக்கோ. புதுசா ஒரு நம்பிக்கை வரும், அப்புறம் யாரும் உன்னை தோக்கடிக்க முடியும். என்னப்பா புரியாது? டயலாக் கேட்டிருக்கீங்களா சார்? என்னடா டயலாக்? ஒரு படத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ட்ரெய்லர்ல கட்டா வச்சாங்க. ட்ரெய்லர்னா கட்ஸ் தானப்பா வைப்பாங்க சார். ஒரு டயலாக் வச்சாங்க சார். என்ன டயலாக்ப்பா சார்? அவன்டே கேளுங்க சார். என்ன ஊர்ல கொண்டாங்க தங்கத்துல தாலி, மஞ்சக்கரில் போட்டாதான் தாலி, தங்கத்துல தாலி கொடுப்பாங்க. தாலி மேடம் இப்படி பண்றாங்க மேடம்னு சர்ச்சில் போய் நீ அழுவ. சன் நியூஸ் வழக்கமா அப்படி அடின்னு அடிப்பாங்கன்னு நமக்கு தெரியும். சன் டிவிக்கு மேல டிவி வந்து என்னன்னா ஒரே என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கும். இவங்க ஒரு விஜய் படம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அடி இறக்குறாங்க பாரு, ரீல்ஸா இறக்குறாங்க.
தேடி தேடி எடுத்து அடிக்கிறானுங்க. ரஜினி நடிச்ச பணக்காரன் படம். ஆமா, பணக்காரன் படம் பணக்காரன் படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இந்த அண்ணன் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா நம்ம கேடிவில பார்த்து வளர்ந்தவங்க. ஆமா, இன்னைக்கு இருக்கிறவனுக்கு பணக்காரன் படம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. தெரியப்படுத்தணும். ஆமா, இப்ப நம்மளாவது பல கல்யாண வீடுகள்ல கல்யாணம் முடிஞ்ச உடனே 100 வருஷம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நமக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாது. அப்ப இவங்கள்ட்ட இதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னா தேவையில்லை, அது வாட்டுக்கு படம் வருது பார்த்துட்டு போறாங்க. வச்சு இறக்குறாங்க பாருங்க ரீல்ஸ். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க சிந்து பாடணும், சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் அப்படின்னு பாட்டு இறக்குறான். அந்த பாட்டுக்கு எவ்வளவு ஃபீலிங். டைமிங் தான் முக்கியம். முன்படுத்திட்டான்னு அழுகுறாங்க. யாராவது ஒருத்தர் கப்பல் போட்டோ போட்டா கூட வயிறு எறிகிறானுங்க. சிஎம் எப்போ வாக்கிங் போவாரு, அவரு என்ன கடுப்புல இருந்தாங்க. நீங்க எங்க அன்னைக்குன்னு பார்த்து ஃபேமிலியோட வாக்கிங் போறீங்க? கோர்ட்ல போய் சொல்லுங்கடா, சிஎம் ஃபேமிலியோட வாக்கிங் போறாரு. ஏய், அவர் ஃபேமிலியோட போட்டோ போடுறாரு. ஜட்ஜுக்கு பாரு, பொண்டாட்டியோட தான் போட்டோ போடுவாங்க, வேற யாரோட போடுவாங்க? ஐயோ, உங்களுக்கு புரியாது மயிலாடு, புரியாது. நாடோடிகள் படத்துல அந்த ஒரு பேர் என்ன, பிக் பாஸ்ல நடிச்சிருப்பாரு, அந்த காது கூட அடி விழுகும்ல, அது ஒரு பேர் என்ன, அந்த கேரக்டர் பண்ணிருப்பாப்ல இல்ல. கார்ல வரும்போது அப்படி தட்டிட்டு பின்னாடி போய் மட்டு மட்டு குத்துற ஒரு சீன், அதை எடுத்து பாசத்தோழர் போடுங்க. அண்ணா உங்கள் விஜய் உன்னால ஒரு தலைவன் உருவா. அதாவது கமெண்ட்ல கேக்குறீங்க என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு, நீங்களே சொல்லுங்க. பரணி, பிக் பாஸ் பரணி, பிக் பாஸ் இந்த கொடுமையெல்லாம் பார்த்து என்ன செய்யறது, எதால சிரிக்கிறது தெரியல. இவனை எப்படி காப்பாத்தினா, எப்படி செஞ்சா, எப்படி போன, இவனுக்கு எப்படி சோறு ஊட்டினா, இவனை கஞ்சி கரைச்சி மிக்சில ஊத்து நெஞ்சில ஊத்தினா, நானு சாத்துக்குடி கோயம்பேட்டுல இருந்து வாங்கிட்டு போய் அதை மிக்சில அடிச்சு ஊத்தின, அவனுக்கு என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தின. அவனை அதுல பரவாயில்ல, அந்த பணக்காரன் படத்துல உங்களுக்கு அந்த 100 வருஷம் அந்த மாப்பிள்ளை பொண்ணு தான் தவிர, அந்த லேடி கெட்ட போட்டு டான்ஸ் ஆடுற ஒரு இது தவிர வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஒரு சில சீன் ஞாபகம் இருக்கு. எனக்கெல்லாம் ஞாபகம் இல்லைங்க. ஒரு சீனை போட்டான். யாரா பணக்காரன்? பணக்காரனா? போன வாரம் தானே பணக்காரனுக்கு ஒரு பாப்பா ஒரு விளக்கம் சொல்லுச்சு. பணக்காரனுக்கு 10 புருஷன் வச்சிருக்கிறவன் கூட்டுறவன், ஆமா, பணக்காரனா இருக்கிறவன் எவ்வளவு வச்சுக்குவான்னு சொல்லி அதுக்கு பதில் பண்ணாங்க. யாருக்கு நல்ல தகப்பன் தாய் நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன் தான் உண்மையான பணக்காரன். யாரா பணக்காரன்? நல்ல தாய், நல்ல தகப்பன், நல்ல நண்பர்கள் இருக்கிறவன் தான்டா உண்மையான பணக்காரன். ரஜினி ரஜினி ஃபேன்ஸே ஊரா போட்டு அடி. அதுல சன் நியூஸ்கார ஒரு கார்டு போட்டாங்க, மிரண்டுட்டேன் இன்ஸ்டாகிராம்ல. அதாவது ஜவுளி கடையில 2 பொம்மை, அதுக்கு 2 காப்பர் ட்ரெஸ் போட்டாங்க. ட்ரெண்டாகும் புகைப்படமும் ஏதோ ஒண்ணு, ட்ரெண்டாகும் விஜய் திரிஷா உடை கேப்ஷனை போட்டுட்டு முடிஞ்சிச்சுல. ஆட் மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எதுக்கு இருக்குன்னா வண்ணத்தை கக்கிறதுக்கான வச்சாம் பாருங்க பாட்டு. தாலி இல்லாத சம்சாரமே, தடையில்லா மின்சாரமே, என் கூட வாடி செண்பகமே. எதுக்குடா அதை வச்சீங்க? கோர்ட்ல போய் சொல்லுங்கடா. ஐயா இப்படி வச்சாங்க என்ன சொல்லுவேன்? இமான் பாட்டு அது கேப்ஷனுக்கு வச்சேன். ஓம் பாட்டு தானே. விஜய் திரிஷா ட்ரெஸ் உடனே எனக்கு வந்து விஜய் யாரு, அது வந்து சேலை. விஜய் சேலையை பத்தி என்ன பாட்டு வச்சிருக்காரு? கண்டாங்கி பாட்டு வச்சிருக்காரு. அதை நாங்க வச்சோம். இன்னும் என் தலைவன் நாஞ்சில் சம்பத்து வெளியில வரலாம். அவர் வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என் தலைவனுக்கு இருக்கு வச்சுக்கிறான், எத்தனை பேரை வேணாலும் வச்சுக்குவா. அதுக்கும் கார்பரேட் இருக்கு.
ஏப்ரல் 14ஆம் தேதி போடுவாங்க. எல்கேஜி சன் நெக்ஸ்ட்ல தான் படம் இருக்கு. என்னடா பண்ண போறீங்க? இந்த எலெக்ஷன் ரொம்ப கஷ்டம் போயடா. அடுத்தவன் படம் தான் வந்துருக்கு. நான் ஓம் படமும் அவங்கள்ட்ட நான் இருக்கு. சங்கீதாட்ட வேற நிறைய படம் இருக்கு. என்ன பண்ணுவேன்? காலையில விடிய காத்தால கேடிவில சுறா படத்தை போட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? ஃபேன்ஸே டென்ஷன் ஆகி ஓட்டு போட மாட்டான். சங்கீதா ஒரு படம் ரிலீஸ் பண்றாங்க எலெக்ஷன் அன்னைக்கு. கோர்ட்டு 20ஆம் தேதி தள்ளி வச்சிருக்கு. தப்பித்தவரை 21ஆம் தேதி தேர்தல்னு வச்சுக்க, 22 தேர்தல்னு வச்சுக்க, 20ஆம் தேதி விசாரணை கொண்டு நான் ஊரை போட்டேன். கோர்ட்ல தண்டனை குற்றவாளின்னு அறிவிப்பாங்க. எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு தீர்ப்பு வந்தா முதலமைச்சர் விஜய் பாவண்டா. சாரிடா, உங்களை இதுலதான் கலையக்கூடாதுன்னு நான் நினைச்சேன்டா. ஆனா நீங்க அதுக்கு தேவையான ஒர்த்தபிள் பெர்ஃபார்மன்ஸ். பல கப்பிள்ஸ் வீடியோஸ் பார்த்தேங்க மாதிரி. உண்மையிலே அதை நம்ம பாராட்டி ஆகணும். நான் ஒரு கப்பிள் வீடியோ பார்த்தேன். ரா மாஸ் கப்பிள் 6 படத்தை போட்டு அந்த வண்ணத்தை விடுங்க. நிறைய கப்பிள்ஸ் விளாக் பண்றவங்க தாவேக்கா ரசிகர்களாக இருந்தவர்கள். அவங்க நிறைய பேர் வந்து கப்பிள் விளாக் போடும்போதெல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம், ஃபேமிலிஸே நம்ம விஜய் ஃபேமிலிஸே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய குரூப். விஜய் ஃபேமிலியா? அந்த ஃபேமிலியில ஆண்டா பெரிய அப்பா வச்சுட்டாங்கன்னு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பெண்கள் அவங்க யார் யாரெல்லாம் ஆதரிச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் அவர்களுடைய ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்து என்ன அவங்க அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு உடனே அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசாமல் முட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த உடனே டக்குன்னு இவங்க அப்படியா, அப்போ நாளைக்கு நான் இன்னொருத்தவங்களோட கல்யாணத்தில் போனால் அவனுக்கு ஓகேவா அப்படின்ன உடனே எடு செருப்பண்ணாயே விட்டா. அப்புறமேட்டுக்கு அண்ணா விட்டுருங்க அண்ணா, வேணாம் அண்ணா, யாரும் அசிங்கமாக இருக்குங்கண்ணா, நீங்க இந்த மாதிரி வேலையை விட்டுருங்க தயவு செஞ்சு, ரொம்ப அசிங்கமா இருக்கண்ணா அப்படின்னு சொல்லி விஜயவே அவர்கள் ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடிய பல்வேறு வீடியோக்களை நம்மளால பார்க்க முடியும். திருந்துமா? அது எங்க திருந்தது? அது கட்டிய மனைவி தொட்டிலில் பிள்ளை யாரும் சொல்லியும் கேட்கல. ஏன் அது அந்த விஷயம் குறித்து இப்ப பேச பொருளா மாறி இருக்கு அப்படின்னா, சங்கீதா அவர்களுடைய 2வது இடையீட்டு மனு ஒன்று தற்போது. ஆமா ஆமா, அது வந்து போன தடவை லீக்கான மனுவுக்கு முன்னாடியே பதிவு செய்யப்பட்ட மனு போல. அது தேதி வந்து ஆனா எந்த ஊடகங்கள்லையும் அதனுடைய தேதி குறித்து பேசப்படவில்லை. அது வந்து சமீபத்தில் பதிவு செய்யப்பட்டது போல இருக்கிறது. அதுல நம்மளுக்கு சில குழப்பங்கள் இருக்கிறது. அவருடைய தேதி வந்து முன்னாடியே இருந்திருக்கிறது. பார்க்க பாருங்க, சாலம்லி அஃபர்ம்ட் சென்னை ஆன் 22nd of February 2026 and signed her name in my presence. போன வாரம் தான் 22ன்னா February 22. அதான் 2 வாரம் இருக்கும். ஆமா, போன மாசம் 28 தானே? 22 போன ஞாயிறு போக முந்தின போன மாசம் மொத்தமா 28 நாள் தானே என்ன? ஆமா, 22ஆம் தேதி லீவ் அன்னைக்கு ஃபைல் பண்ணிருக்காங்களா? அதாங்க இன்னைக்கு 13ஆவது நாள். ஓகே ஓகே, இல்ல 22ஆம் தேதி பதிவு பண்ணாங்களா? 22ஆம் தேதி சைன் பண்ணிருக்காங்க பெட்டிஷனை. அப்ப 23ஆம் தேதி கோர்ட் ஓபன் பண்ண உடனே கொடுத்துருப்பாங்க. 23னா கரெக்டா 2 வாரம் ஆகுது. இந்த 2 வாரம்ல பல்வேறு சம்பவங்களை அவங்க அதில் ரொம்ப வருத்தமாக பதிவு பண்ணுறாங்க. தான் வசிக்கக்கூடிய நீலாங்கரை வீடு, தான் வந்தா போனால் வசிக்கக்கூடிய ஒரு வீடு, அது விஜயோடு இத்தனை ஆண்டு காலமாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வீடு. அப்படியே தான் அவங்க எழுதுறாங்க. அவர் 200 கோடி ஒவ்வொரு படத்துக்கு வாங்குறாரு. ஒரு 4-5 வீடு வாங்கி அவங்க பேரில் 2-3 சொத்து இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்காது. அதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லலையே. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் யாருக்கு இருக்கா? அந்த அம்மா அதான் கேட்குறாங்க. நீ வந்து இந்த திரைத்துறையின் உச்சத்தை தொடுறதுக்கு பின்னாடி குடும்பம்ங்கிற ஒரு பெரிய ஒரு ப்ரெஷரை நான் அவங்ககிட்ட கொடுக்காம இந்த குழந்தைகள் வளர்ப்பு, அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய வாழ்வாதாரம், இது எல்லாவற்றையும் சகலத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். உனக்கும் மனைவி அப்படிங்கிறதன் அடிப்படையில் பணிவிடைகள் செய்தேன். அவங்க அந்த மனுவில் குறிப்பிடுறாங்க. இவ்வளவும் நான் செய்து எனக்கு இந்த 26 ஆண்டு காலமாக நான் என்னுடைய கணவனுக்கு மனைவியாகவும் அவருடைய வீட்டு வேலையை செய்பவராகவும் என் குழந்தைகளை வளர்ப்பவராகவுமே தான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன். எஸ். ஏ. சந்திரசேகர் அப்பா வந்து சமீபத்திற்கு கொஞ்ச நாளைக்கு முன்பாக கொடுத்த பேட்டியிலேயே, சோபா அவர்கள் கொடுத்த பழைய பேட்டியை கூட வாய்ப்பு இருந்தால் போட்டு பாருங்க, எங்க சங்கீதா மாதிரி உண்டா, அந்த பிள்ளை மாதிரி குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆளே கிடையாது மேடம். அப்பப்போ ரீல்ஸ் ட்ரெண்டிங் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் சொல்லலாம் வீடியோ போடுவாங்களே, இதுக்கு ஏதாவது போட்டிருக்காங்களா? போட மாட்டாங்க. ஏன்? ஃபேமிலியோட பங்கர்ல பதுங்கி இருக்கிறாங்க. பையனை விட்டு கொடுக்கறதா அப்படின்னு கேட்டு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு மனசாட்சி இல்லையா? இந்த பெண்ணுக்கு, அந்த பெண் வந்து ஒரு பெண் இல்லையா? சோபா அவர்களுக்கு ஒரு மக இருந்தாங்கல்ல, அவங்க உயிரோடு இருந்திருந்தா, அவங்களுக்கு இப்படி ஒரு கணவர் அமைஞ்சிருந்தா
இதே போல மௌனம் சாதிப்பாங்களா? இல்ல எஸ்.ஏ. சந்திரசேகர் இன்னொரு நடிகையோட ஒரு தொடர்புல இருக்காரு, அதாவது அன்அனௌன்ஸ்டு அஃபேர்ல இருக்காரு, திடீர்னு கண்டுபிடிக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க? ஆமா, அது தெரிய வந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய காயத்தை. இல்ல ரொம்ப லேட்டா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எப்படினாலுமே அது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய மன வலியை கொடுக்கும் தானே. இன்னொன்னு, உங்களுக்கு உங்க பையனுடைய வழியில் வந்த பிள்ளைகள் தானே சஞ்சயும் சாஷாவும். அவங்க 2 பேருடைய மன வலி உங்களுக்கு புரியாதா? தாத்தா பாட்டி அப்படி இப்படின்னு உருகி எனக்கு என் பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கும், வாரத்துக்கு ஒரு தடவை வந்தாலே என் குழந்தைங்களை நான் கொஞ்சாம விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுறீங்களே, அவங்களோட மன வலி குறித்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பொது கருத்தை வந்து வெளியில சொல்ல வேண்டியதுதானே. தோசை தான் சாப்பிடுவோம் என் பிள்ளை, ஒரு தோசை தான் சாப்பிடுவோம் என் பிள்ளை, நான் ஊற்றி கொடுத்தாதான் சாப்பிடுவோம் என் பிள்ளை. வீட்டில் சாப்பிட்றா, வந்து வீட்டில் சாப்பிட்றா, அடுத்த வீட்டில் போய் சாப்பிடாரா வாடா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்திருக்க வேண்டிய பொறுப்பு. அது சரி, அப்படி சொல்ல போனதுக்கு தான் உங்களை அனுப்பிட்டாங்களோ என்னவோ எங்களுக்கு தெரியாது. வெளியில வந்து சொல்லிருங்க. நீங்களும் மனவேதனைக்கு ஆட்பட்டு இருப்பீங்க உடங்க. ஏன்னா இந்தியா கிளிட்ஸ் வந்து பழைய பேட்டியெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கிறான். ரொம்ப முன்னாடி இவர் மீது விஜய் குறித்து பேசிய எஸ்ஏசி பேசிய காணொலிகளை வன்மமால பேசியிருப்பாரு. அவர் மிக கடுமையான கோபத்தில் பேசியிருக்கிறாரு. அவர் சொன்ன ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் இப்போ நடக்கக்கூடிய செய்திகளோடு ஒட்டி ஒட்டி வேற வீடியோ போடுறான். இது எந்த வகை ஜேர்னலிசத்தில் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. ஆனால் அதை எடுத்து போட்டு அது இப்போ நடந்த கரண்ட் அஃபேர்ஸில் நடந்த பிரச்சனைக்கு உடனடியாக எஸ்ஏசி ரியாக்ட் பண்ணது மாதிரி அது கேட்டு வைரல் பண்ணுறானுங்க. டார்கெட்டாக எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறானுங்களா அப்படின்னு கேட்டால் தாவேக்கா காரணங்களே அடிக்கிறானுங்கன்றப்ப சிக்கனாண்டா சிவனாண்டின்னு போட்டு எல்லாரையும் தான் அடிப்பாங்க. எல்லாரும் தான் அடிக்கிறாங்க, அடி வாங்க வேண்டிய ஆள் தான். நீ வந்து யோக்கியம் சமுதாயத்தில் நீ ஒரு மோசமான முன்னுதாரணம், இப்படி இருக்கக்கூடாதுன்னு உன்னையெல்லாம் வந்து தெரு தெருவுக்கு பேனர் அடிச்சு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழாதேன்னு ஒட்டணும். அந்த வேலையை இந்த சமூக ஊடகங்கள் செய்யுது. மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகள்லாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் வந்து பேசவே கூடாது, இதெல்லாம் பர்சனலுங்கிறான். எதிராக பர்சனலு அவங்க ஒய்ஃப் வந்து கேஸ் கொடுக்குறாங்க, கிரிமினல் என்னைய வந்து சித்திரவதைப்படுத்தினா வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்றான். இந்த வீட்டில் எனக்கு பங்கு இருக்குங்க, 26 வருஷமா அவனோட சேர்ந்து குடும்பம் நடத்தி இருக்கிறேன், பிள்ளை பத்து வளர்த்துருக்கிறேன், எனக்கு பங்கு இல்லைங்கிறான். நான் சிட்டிசன்ஷிப்பு லண்டன்ல வச்சிருக்கிறேன். அத டேர்ம்ஸ் என்ன, நீங்க லீகலா கேஸுக்குன்னு போனீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு மிரட்டுறானுங்களாம். அப்பனா என்ன சொல்ல வர்ற, நீ கேஸுக்கு போகாத, இந்த வீட்டுக்குள்ளேயே போடுறதை தின்னுக்கிட்டு கிடன்றியா? வீட்டுக்குள்ள வருவதற்கு அனுமதி இல்லைங்கிறான். எனக்கு என்ன புரியுதுன்னா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்றது தான் தகவல் இருக்கு. மேலே அவங்க இருக்கிறாங்க, கீழே அவங்க இருக்கிறாங்கன்னு ஆளாளுக்கு மாறி மாறி ஒன்று சொல்றாங்கல்ல, அதுவே உண்மையா இருக்கட்டும். கேஸ் போடுறதுன்னு போட்டுட்ட, இப்போ நீ வீட்டை விட்டு வெளியில போனா திருப்பி நீ உள்ள வர முடியாது, வரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்க கூடும். அந்த லேடி வீட்டை விட்டு வெளியிலையும் வர முடியாம உள்ளேயும் இருக்க முடியாம லிட்ரலா சினிமாவில் வரக்கூடிய ஏதோ ஒரு மோசமான வகையில் அடக்குமுறைக்கு உள்ளாகி கொண்டிருக்க கூடும் அப்படிங்கிறது என்னுடைய அந்த சத்தம் போடாதே மாதிரி தான் தோணுது. வெளியில போனா நீ திரும்பி உள்ள வர முடியாதுன்றதுக்காக கேட்டை விட்டு வெளில போக முடியாம வீட்டுக்குள்ள அந்த அம்மா இருக்கணும். அதை கோர்ட் மூலமா நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேஸ் வேணா போட்டுட்டு அவங்க ஒரு வேலையை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்ப போட்டா என்ன கோர்ட் என்ன சொல்லும், ஒரு 2 போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு போட்டு இருப்பாங்க. இந்த ஏன்னா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பாய்வாயிலே ஆமா படாத பாடுபடுத்துவானுங்க, அவன்கள்ட்ட இருந்து வேற காப்பாற்றணும். அதெல்லாம் அந்த என்ன அஷ்யூர் ஓசன் வியூவா, ஆமா அது அந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமாடா? அங்க போய் இப்படி தாவுங்களேன்டா. அது அங்க வந்து நாட் அலோடு, அது ஒன்லி சில நபர்களுக்கு மட்டும். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் லிஃப்டே வேலை வைக்கும். இவருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய வீடுகள் 4-5 வீடுகள் இருக்கு குமார். எலைட் வீடுகளே நிறைய இருக்கு விஜய் பேர்லயே. தங்கும் வீடுகள், தங்கும் வீடு. அதுல வந்து இவர் ஒரு வீடை வந்து தாராளமா இவங்க நீங்க வந்து அங்க இருந்துக்கோங்க, நீங்க என்னுடைய மனைவி, உங்களுக்கு நான் எனக்கு இருக்கக்கூடிய மரியாதை, உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை நான் எந்த சூழ்நிலையும் கெடுக்க விரும்பலன்னு சொல்லி ஒதுக்க முடியும். அப்ப வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கிற தன்னுடைய பிள்ளைகள் வந்தா கூட இதே நிலவரம் தான், ரோட்ல தான் நிக்கணும். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ஆஃபீஸ் இந்த பக்கத்துல தான் அந்த பையன் ஆஃபீஸ் வாடகைக்கு எடுத்து அங்கதான் பசங்களோட ஸ்டே பண்ணியிருக்காப்ல. சேசனா? ஆமா, உண்மையிலே விஷயம் தெரியாதா உங்களுக்கு? எனக்கு தெரியாதுங்க, அங்கே தான் ஸ்டே பண்ணி. எனக்கு இந்த ஏரியாவில் விஜயை பற்றி 2 தெரியும். ஒன்று சோபா மண்டபத்தை ட்ரெண்ட்ஸுக்கு வாடகைக்கு விட்டானுங்க, இன்னொன்று அவங்க நைனா தினமும் அன்னதானம் போட்டுட்டு இருக்கிறாரு. இந்த 2 தான். பையன் பண்ற பாவத்தை அதில் கழிக்கிறாரு. பேரனுக்காக அந்த பேரனால இன்னும் சொந்த வீட்டுக்குள்ள போக முடியல. தாத்தா பாட்டிட்ட போனா அங்க போக வேண்டியதா, பழைய வீடு இங்கே தானே இருக்கு, வாடகைக்கு விட்டுருக்காங்க. சரிங்க, அவங்க அப்பா ஆஃபீஸ் எஸ்ஏசி ஆஃபீஸ் அங்கே தானங்க இருக்கு, அந்த புத்து கோயிலுக்கு அங்கிட்டு. அவங்க தாத்தா பாட்டியோட என்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு தெரியலையே. அவங்க தாத்தா பாட்டி அம்மாவுக்கு ஆதரவா இருக்கிறாங்களா, பையனுக்கு ஆதரவா இருக்கிறாங்களா, நம்மளுக்கு எப்படி தெரியும்? நீங்க அம்மாவுக்கு எதிராக இருந்தாலும் பையன் பெத்த பேரன்னு பாசம் இருக்கு. அவனுக்கு அம்மா மேல பாசம் இருக்கும்ல.
அம்மா மேல அவங்களுக்கு விரோதமா இருக்கிறதுனால தான் அமைதியா இருக்கிறாங்க. கேட்பான்ல அவன் தாத்தாட்ட கேட்பான்ல, ஏன் தாத்தா உன் மையன் இப்படி இந்த பாடுபடுத்துறானே, அவனை 2 அல்லையில விட மாட்டேன்னு கேட்பான். அந்த மாதிரி அவங்க ஃபேமிலி என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த பையன் பாவம், இவ்வளவு பெரிய சொத்து இருந்தும் அந்த பையன் வந்து அவன் பண்ணக்கூடிய படத்துக்குன்னு ஆபீஸ் போட்டு அந்த இடத்துல தங்கிக்கிட்டு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பையன். எனக்கு ஒண்ணு புரியல. வெளிநாட்டுல படிக்கிற பாப்பா வந்தா தங்குறதுக்கு இடம் இல்லை, நண்பர்களுடைய வீடுகளுக்கு போனா நண்பர் வீடு இல்லைன்னா அண்ணன் ஆபீஸ், பாட்டி தாத்தாவை போய் ஒரு நாள் பார்த்துட்டு வர்றது, அவ்வளவுதான். எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ எங்கள் அப்பா வேலை பார்த்தார், எங்கள் அம்மா வேலை பார்த்தாங்க, காலமெல்லாம் உழைச்சாங்க, சம்பாதிச்சாங்க, சேர்த்து வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனாலும் சேர்த்து வச்சு அவங்களும் வாழ்கிறாங்க. அடுத்து சொத்தை அவங்க சம்பாதிச்சது பூரா யாருக்கு அப்படின்னு கேட்டால் பிள்ளைகளுக்கு அப்படிம்பாங்க. உனக்கும் தங்கச்சிங்க தானப்பா, உன் பிள்ளைகளுக்கு தானப்பா, அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ சொத்து சம்பாதிக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கணும்ல. நீ இவ்வளவு நடிச்ச, இவ்வளவு சம்பாதிச்ச, ஒரு படத்துக்கு 200 கோடின்றாங்க. துப்பாக்கியிலேருந்து கணக்கு வச்சுக்கிட்டாலும் படத்துக்கு 200 கோடி அப்படின்னா எத்தனைங்க 2000 கோடி ஆச்சுங்க. இப்போ என்னங்க பண்ணியிருப்பாங்க? அதுக்கு முன்னாடி சம்பாதிச்ச 1000 கோடிகள் ப்ளூ கிராஸ்க்கு எதுக்காவது எழுதி வைப்பாங்க. அனிமல்ஸ் மேலே ரொம்ப பீட்டா வேலை, பீட்டா ஜல்லிக்கட்டு தடை பீட்டா, அது மாதிரி ஏதாவது விலங்கு நல ஆர்வலர்களோடு இருக்கக்கூடிய பிரியத்தின் அடிப்படையில் மிருகங்களுக்கு எதுக்காவது எழுதி வைப்பாங்க. அந்த காசை வாங்குற நிலைமையில அவங்களும் இல்லை. நீ அவங்க உழைப்பை சுரண்டி இருக்கிற, அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்க, அதுக்கு கொடுக்க வேண்டிய ஜீவனாம்சத்தை ஒழுங்காக கொடு, அது உன் கடமை, நீ கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நீ சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை எல்லாத்தையும் பேக் போனாக நின்று குடும்பத்தை காப்பாற்றி ஆளாக்கி 2 பிள்ளைகளை உன் பேர் சொல்கிற மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறாங்கன்ற அடிப்படையில் நீ அவங்களுக்கு கொடுக்கணும். அவர்களுடைய வாழ்க்கையை 26 வருஷம் கட்டி போட்டு சீரழிச்சிருக்க, அதுக்கு நீ அந்த ஜீவனாம்சத்தை கொடு அப்படின்றது வந்து பேசிக். அதை நீ செய்ய உனக்கு தகுதி இல்லைன்னா யூ ஆர் அன்ஃபிட். நீலாம் வந்து வெளியில மகளிர் தினம் கொண்டாடுறேன், பெண்களுக்கு வாக்குறுதி நாளைக்கு நான் 4900 பெண்கள் 13 பேர் நான் போடுறேன். சூதானமா இரு. சங்கீதா நீ வந்து வாசலுக்கு வர்றாங்களா நீ இந்த அறிவிக்கிற இடத்துக்கு? உங்களுக்கு தெரியாதா? விரைவில் பிரஸ் மீட் இருக்கு. மகன் கொடுக்குறானாமே, மகன் ஒரு பிரஸ் மீட்டு, அதுவும் கொடுத்தா ஆங்கில உறவத்துக்கு தான் கொடுத்து நாரடிக்கிறேன்னு ரெடியா இருக்காங்களா? என்ன பிரச்சனைனா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன் கிடையாது. சரி, அவங்க வந்து UK. ஆமா, அதனால அவங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் மீடியாவா. ஓ இன்டர்நேஷனல் மீடியா, கரெக்ட். ஓ அந்த பேஜா அப்படின்னு அது மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் மீடியாவுக்கு தான் பேசுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவருடைய வழக்கறிஞர் அப்படியே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. எதனால இது அப்படின்னு நாம் விசாரிக்கும் போது அவங்களுக்கு ஒரு டீசெண்டான செப்பரேஷன் தேவைப்படுகிறது. அந்த டீசென்ட் செப்பரேஷனுக்கு விஜய் அவர்கள் தயாராக இல்லை. டாக்ஸிக்காக ரொம்ப டார்ச்சராக ஒரு இம்மெச்சூர்டான ஒரு வேலையை பார்க்குறாப்புல. இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க ஹானரபுளா அமிக்கபுளா மியூச்சுவலாக பிரிஞ்சுக்கலான்னு தான் சொல்கிறாங்க. அவருக்கு அது வந்து விருப்பம் இல்லை. ஹானரபுளா யாரை பார்த்து என்ன வார்த்தை சார் பேசுறீங்க? ஹானரபுள்னு சொல்றீங்க. ஹானர் கில்லிங் வேணா எனக்கு பண்ண தெரிய மாட்டான். ஹானரபுளா எப்படிங்க எனக்கு வாழ தெரியும்? 41 பேரை கொன்னுட்டு நான் எந்த வித குற்ற உணர்ச்சியும் இல்லாம வீட்டுக்கு திரும்பி வந்தேன். இல்ல நீலாம் வந்து ரிமோர்ஸ் ஏங்க உங்களை அடிச்சதுக்கு ரிமோர்ஸ் கேக்குறீங்க? அவன் அடிச்சு கொண்டிருக்க அந்த சன் நியூஸ் அவன் பொட்டாம் பாருங்க. சன் நியூஸ்ல நேத்து ஒரு காடு மகளிருக்கு சிறப்பு மேல வச்சாம் பாரு போட்டோம். அஜிதாவை அடிச்சு கொள்ள பார்த்த போட்டோம் அது வச்சாங்க. என் புருஷனை தான் எனக்கு, என் புருஷனோட விஜய் எனக்கு முடியும் அப்படின்னாங்கல்ல, அவங்க போட்டோ வச்சிருந்தாங்க. என்னடா வன்மத்தை கைக்கிட்டு இப்படியாக ஒரு சன் நியூஸ்காரன் கலையிறங்கிறதுக்கே உன்னால தாங்க முடியல. மொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை இறங்கினா நீ என்ன? இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் நீ அவங்க குறித்து யாரும் உரையாடாதீங்க, பேசாதீங்க, அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூட இப்போ வரைக்கும் ப்ரெஸ் அட்டன் பண்ண மாட்டேங்கிற. அப்படி சொன்னா அவர் பேசணும்ல. ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிற, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்க மாட்டேங்கிற. அதுக்கு தான் சன் நியூஸ்காரன் இன்னொரு படம் போடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு வந்துட்டானா இல்ல பட்டதாரி நான் பார்க்கவே இல்லையே, வீட்டுல தானே இருந்தேன். நீ வீட்டுக்குள்ளேயே தானே இருக்க. அதுதான் ப்ரமோகட்டா வச்சிருக்கா. அடே அப்பா, நான் வீட்லயே தானே இருந்தேன், பார்க்கவே இல்லையா? நீ வீட்லயே தானடா இருக்க. எனக்கு யார் அந்த வேலையை பார்க்கறதுன்னு தெரியும். அந்த ப்ரோ பேரை நான் சொல்ல விரும்பல. மனமாற நாங்கள் வாழ்த்துகிறோம். ஐயோ ஐயோ, இப்படியாக இந்த மனோநிலையோடு இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து அப்படித்தானே அட்டாக் பண்ண முடியும். மொத்த வித்தையவும் இறங்குறாண்டா. கொக்கை குமார் ஐடியில காரணம் இருந்திருப்பான் போலயே. தலையில துண்டை போட்டுட்டு வடிவேலு கோவை சரலாட்ட அடி வாங்கிட்டு நான் என்ன பாவம் பண்ணணும், என்னைய கொண்டாந்து இப்படி கோர்த்து விட்டுட்டாங்களே, அது மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், தவிக்கிறேன், சாவுறானுங்க. நல்லா இருக்கு, என்ஜாய் பண்றோம்டா.
உங்களுக்கு இந்த நிலைமை வரும்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வரும். இதுக்கு மத்தியில உன் பிள்ளைய படுற மன அவஸ்தை தான் அது ரொம்ப மோசமா இருக்கு. நீ வேற போன வாரம் ஒரு டயலாக் பேசினான், ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி, அது அப்படியே ரிவர்ஸ்ல போடுறாங்க பசங்க. அது எதுக்கு அந்த இதுனா முதல்ல அதை கிளாரிஃபை பண்ணணும். ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அதையே ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மேடையில் வந்து பெரிய விளக்கண்ணை இவர் வந்து கண்டுபிடிச்ச பெரிய இவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனு இவர் வந்து அப்படியே ஒரு பெரிய கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி மேடையில் நின்று பவுஸாக ஒரு சீனை போட்டாப்புல. அதுக்கு வந்து கிரெடிட்டையும் வேறு எடுத்துக்கிட்டாரு. எப்படி வைரல் ஆகுதா அப்படின்னு. எந்த ஒரு அதான் ஒரு நார்சிஸ்டிக் மைண்ட் செட் இருக்கிறவன் இப்படி தான் பண்ணுவான். உலகத்துல என்னென்னலாம் வைரல் ஆகும் தெரியுமா? எல்லாம் தான் வைரல் ஆகும். அதெல்லாம் எடுத்து பேச முடியுமா? அது என்ன ஆயிடுச்சு, இப்போ ரிவர்ஸ் ஆகி இந்த டைலாக் தானே நீ சொன்ன, நான் சொல்றேன் பாருன்னு இந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள், விஜயை அவரது மனைவி கொடுத்த வழக்கின் மீது இருக்கக்கூடிய முகாந்திரத்தின் அடிப்படையில் விமர்சிக்கக்கூடியவர்களும் என்ன எழுதிட்டாங்கன்னா, ஓம் சக்தி பராசக்தி இன்னாருக்கு இன்னாரு சித்தி அந்த மாதிரி எழுதிட்டானுங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா சோசியல் மீடியால விஜயவும் தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவல்ல டாம் குரூஸ் இந்த மாதிரி லெவல்ல வந்து அது ஹிட் ஆயிடுச்சு. நீ வந்து ஓ லெவலில் ஹிட் ஆன டைலாக் தானே இதுன்னு நீ சொன்ன. இப்போ இவங்க பயன்படுத்தின டைலாக் வந்து ட்விட்டர் ட்ரெண்டிங் எல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கு, இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் 3-4 பேர் சுற்றி உட்காந்துக்கிட்டு அவங்கெல்லாம் விஜய் ஃபேன்ஸு. ஒருத்தன் ஓம் சக்தின்னு சொல்ல, ஒருத்தன் பராசக்தின்னு சொல்ல, ஒருத்தன் இன்னொரு பேரை சொல்ல, இன்னொருத்தி லேடி பேரை சொல்ல, அப்புறம் உறவு முறையை சொல்ல, இப்படின்னு ஒரு ரவுண்டு வர்ற மாதிரி மொழி தெரியாதவன், தமிழ் அவனுக்கு வந்து எழுத படிக்கலாம் தெரியாது, ஆனால் சும்மா பேசும்போது கலவைக்கெல்லாம் இருப்பான், அவன்லாம் வச்சு ரீல்ஸ் போடுற அளவுக்கு மோசமான வைரலாக மாறி தொலைஞ்சிருச்சு. நம்மளுக்கு இருந்த கேள்வியும் கன்சர்னும் ஒன்று தான். அதில் வந்து ஜேசன் பெயரை பயன்படுத்தி, ஒரு நடிகையின் பெயரை பயன்படுத்தி உறவை சொல்லி பேசுறது இருந்தது. அது முற்றிலும் கண்டிக்க தகுந்தது. அந்த வார்த்தையை ஒருபோதும் பயன்படுத்தாதீங்க. வெரி ஸ்ட்ரிக்ட். அவங்க வந்து விக்டிம்ஸ். அவங்கள பேரை சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முழக்கத்தை அந்த பையன் கேட்க நேரிட்டால் அந்த வழியை நீங்கள் அந்த இடத்துல இருந்து பார்த்தா அவங்க அதில் ரொம்ப ஹெர்ட்டாகி தான் அவங்க டிவோர்ஸுக்கே போகிறாங்க. இப்போ இதுக்கு தான் என்ன தேவை அப்படின்னா பெரியாரிய பார்வை தேவை. உண்மை. பெரியார் இல்லாமல் இதை பேசுவார்களா அப்படின்னா பேசுவார்கள், ஆனால் இந்த புரிதல் அங்கே இருக்காது. அந்த நல்லா இருக்கே அப்படின்றதுக்காக இந்த வேலையை பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம். விஜயுடைய நார்சிஸ்டிக் பிஹேவியர் தான் அவங்க ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பிறகும் வருத்தத்தை பதிவு பண்ணதுக்கு பிறகும் ஆமாம் நான் அப்படி தான் காட்டுவேன், ஷோகேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மேலும் மேலும் காயப்படுத்துவதற்காக வெளிப்படையாக ஒரு வேலையை தவற செய்கிறாரு. அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு வழியை கொடுக்குது, அவங்களால வெளியில் தலை காட்ட முடியலன்னு நினைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாரு. அதே வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப தவறு. அந்த குழந்தைகளுடைய மனநிலையிலிருந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முழக்கத்தை யோசிச்சு பாருங்கள். அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஜீர்ணிக்கவே முடியாது. அது புரிந்து கொள்ளுவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.